அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் முதலமைச்சர் பதிலளிக்காதது ஏன் என்று அதிமுக எம்எல்ஏ உதயகுமார் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஞானசேகரன் பல்கலை வளாகத்திற்குள் வந்தது எப்படி என்றும் அவர் கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். காவல்துறையை கையில் வைத்துள்ள முதல்வர் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் இதுவரையில் பதில் சொல்லாதது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர் ஆர்.பி. உதயகுமார் முதலமைச்சருக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார். காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் இது தொடர்பாக இதுவரை ஏன் பதிலளிக்கவில்லை என்று அவர் கேள்விகளை கேட்டிருக்கிறார். காவல்துறையை கையில் வைத்துள்ள முதல்வர் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் இதுவரையில் பதில் சொல்லாதது ஏன் என்று உதயகுமார் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஞானசேகரன் பல்கலை வளாகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டது எப்படி என்றும் அவர் முதலமைச்சருக்கு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். சட்டப்பேரவையில் கட்சித் தலைவர்கள் அண்ணா பல்கலை சம்பவம் குறித்து விவாதத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அதிமுக எம்எல்ஏ செல்வ பெருந்தகை முதலமைச்சருக்கு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி சம்பவம் தொடர்பாக சட்டப்பேரவையில் விவாதம் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு கட்சி எம்எல்ஏக்களும் அது தொடர்பாக தங்களது கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். இந்த நிலையில் பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை நியமிக்காமல் இழுத்தடிக்கும் ஆளுநர் ஆர்.என். ரவிதான் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் திமுக தோழமை கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் வெங்கட். வணக்கம். திமுக தோழமை கட்சிகள் ஆளுநர் தான் இந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில பாஜக அரசே முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக இன்றைய சட்டப்பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை பேரவைத் தலைவர் அப்பாபா அவர்கள் கொண்டு வந்தார். இந்த விவகாரம் குறித்து கட்சிக்கு ஒருவர் பேச வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் இந்த விவகாரம் குறித்து திமுக உடைய தோழமை கட்சிகள் பேசியதாவது, அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு துணை வேந்தர்கள் இல்லாததன் காரணமாகத்தான் தற்பொழுது இது போன்ற ஒரு பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பேராசிரியர்கள் பற்றாக்குறை, அதே போல சிசிடிவி ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்றால் கமிட்டி தான் முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. துணை வேந்தர் நியமிக்கப்படாததுதான் இது போன்ற ஒரு பாலியல் சம்பவங்கள் நடைபெறுவதற்கான காரணமாக இருப்பதாக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் ஒரு புறம் தெரிவித்திருந்தாலும் கூட பாஜகவை பொறுத்தவரைக்கும் தமிழக அரசு தான் இந்த விவகாரத்தில் முழு பொறுப்பு எடுக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறது. இந்த அண்ணா பல்கலைக்கழக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை பொறுத்தவரைக்கும் இந்த விவகாரம் குறித்து முதலமைச்சர் அவையில் இருக்கும் பொழுது நேரடியாக அவருடைய கருத்துக்களை முதலமைச்சரும் தெரிவிக்கலாம் என கட்சிக்கு ஒருவர் பேச வேண்டும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருந்த சூழ்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் காந்தி அவர்கள் பேசும்பொழுது இந்த விவகாரத்திற்கு தமிழக அரசே முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என தெரிவித்திருந்தார். அதே போல பாமகவை பொறுத்தவரைக்கும் இந்த விவகாரம் தொடர்பாக போராட்டம் நடத்தியவர்களுக்கு அவர்களை கைது செய்கிறார்கள். இந்த விவகாரம் குறித்து போராடுவதற்கு கூட உரிமை இல்லை என பாமக தெரிவித்திருந்தது. அப்போதே இதற்கு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டு பதில் அளித்திருந்தார். நேற்று இந்த காவல்துறையிடம் முறையாக அனுமதி பெற்று போராட்டம் நடைபெற வேண்டும் எனவும் நேற்றைய தினம் ஆளும் கட்சியும் காவல்துறையால் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்திருந்தார். அதே போல அதிமுக இந்த விவகாரம் குறித்து பேசும் பொழுது முதலமைச்சர் ஏன் பதில் சொல்லவில்லை? காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக இதுவரை வாய் திறக்காதது ஏன் என ஆர். உதயகுமார் அவர்கள் ஆவேசமாக ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். 3 முறை குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டது எப்படி என பல கேள்விகள் எழுதுவதாக அதிமுகவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் தற்பொழுது பேசி வருகிறார். இதற்கு பதிலளித்த சபாநாயகர் அப்பாவும் முதலமைச்சர் மீது குற்றச்சாட்டு வைப்பதில் இல்லை எனவும் பதில் சொல்ல அவருக்கு விருப்பம் இல்லை என்றால் எப்படி இதனை விவாதத்திற்கு எடுத்து இருப்போம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல ஞானசேகரன் மீது அதிமுக ஆட்சி காலத்தில் தான் வழக்குகள் இருந்தது எனவும் திமுக ஆட்சி காலத்தில் வழக்குகள் இல்லை எனவும் தற்பொழுது திமுக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். அதிமுக ஆட்சி காலத்தில் அவர் மீது போதுமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் தற்பொழுது ரகுபதி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகம் உள்ளதால் தான் இது போன்ற குற்றச்சம்பவங்கள் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை பாலியல் சம்பவங்களுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் என எதிர்க்கட்சியுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. தற்பொழுது
அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் தற்பொழுது பேரவையில் உரையாற்றி வருகிறார். இந்த விவகாரம் தொடர்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் என்பது பேரவையில் கொண்டு வரப்பட்டு இந்த விவகாரம் குறித்து திமுக உடைய கட்சிகள் மற்ற எதிர்க்கட்சிகள் அவையில் ஒரு கட்சிக்கு ஒருவர் என்ற அடிப்படையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை முதலமைச்சரும் தெரிவித்தனர். இரண்டு கட்சிகள் பாமக அதிக இரண்டு கட்சிகளுமே இந்த விவகாரம் குறித்து போராட்டம் நடத்துவதற்கு கூட உரிமை இல்லை, போராட்டம் நடத்தினால் உடனடியாக கைது செய்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். இந்த இரண்டு கட்சிகளும் வைத்த குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சரே நேரடியாக பதிலளித்தார். அதாவது பாமகவை பொறுத்தவரைக்கும் முறையாக காவல்துறையிடம் அனுமதி பெற்று போராட்டம் மேற்கொள்ள வேண்டும் எனவும் நேற்றைய தினம் ஆளுங்கட்சி மீதே வழக்கு பதிவு செய்யப்பட்டது என முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். அதே கருத்தை தான் அதிமுக வைத்த குற்றச்சாட்டுக்கும் முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக பதில் தெரிவித்தார். இந்நிலையில் தற்பொழுது இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் தற்பொழுது சட்டப்பேரவையில் உரையாற்றி வருகிறார். திமுக உடைய கூட்டணி கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பல்கலைக்கழகங்கள்ல துணை வேந்தரை நியமிக்காமல் இருப்பதுதான் இது போன்ற ஒரு பாலியல் சம்பவங்கள் நடைபெறுகிறது எனவும், அதே போல பேராசிரியர்கள் பற்றாக்குறை, இந்த வளாகத்துல சிசிடிவி காட்சிகள் இல்லை அப்படின்னா அந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு வருவதற்கு கமிட்டி ஒரு முடிவு எடுத்தாலும் கூட அந்த கமிட்டியால் அதன் பிறகாக அந்த செயல்படுத்த முடியவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். போதிய துணைவேந்தர்களை நியமிக்காததுதான் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுவது எனவும், அதே போல இந்த சம்பவம் நடந்திருக்கிறது, இதை அரசியலாக்க வேண்டாம், குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார், நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது எனவும் திமுக உடைய கூட்டணி கட்சிகள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த விவகாரம் குறித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் தமிழகத்தில் உயர்கல்வித்துறையில் முன்னணியில் உள்ளது எனவும், இதை பொறுத்துக் கொள்ள முடியாத ஆளுநர் துணைவேந்தர் தேர்வு குழுவில் 3 நபர்களுக்கு பதிலாக யுஜிசி நபரை 4வது நபராக சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார் என தற்பொழுது பேரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் பேசியிருக்கிறார்.